இந்த உலகம் இதற்கு பிறகு நாங்கள் நினைத்ததை போன்று இருக்காது. நாங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகளவானோர் இந்த பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பலஸ்தீனிய பிரச்சனை உலகின் முதன்மையான பிரச்சனை என்பதனை அதிகளவானோர் புரிந்து கொள்ளவில்லை. இந்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு எத்தனை பேர் நிம்மதியாக உறங்குவீர்களோ என்று எனக்கு தெரியாது. உங்களை பயமுறுத்துவதற்காக நான் இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் இதுதான் களத்தினுடைய யதார்த்தமாகும். இதற்கு பிறகு நாங்கள் நினைத்ததை போன்று இந்த உலகம் இருக்காது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வது மூலமாகவும் பலஸ்தீனிய பிரச்சனை முதன்மை பிரச்சனை என்பதனால் இதன் விளைவுகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமாகவும் நாங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய சவால்களை தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான திறன்களை உங்களுக்கு வளர்த்துக் கொள்ள முடியும். இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான திறன்களை உங்களுக்கு வளர்த்துக் கொள்ள முடியும். அல்-அக்ஸா வெள்ளப் போரினுடைய ஆரம்பம் இறுதிப் போரினுடைய ஆரம்பமாகும். தற்போது நாங்கள் இந்த இறுதிப் போரின் 3வது வருடத்தில் இருக்கின்றோம். மேலும் நாங்கள் இந்த இறுதிப் போரின் ஆரம்ப அபாய கட்டத்திற்குள்ளே நுழைந்துள்ளோம். இந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். மன உறுதியோடு பார்வையிடுங்கள். சர்வதேச எரிசக்தி முகாமையினுடைய தலைவர் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அதிகளவான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே எண்ணெய் உற்பத்தியானது நிறுத்தப்பட்டிருப்பதனால் நாங்கள் ஒரு நாளைக்கு 11 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்களை இழந்து வருகின்றோம். மேலும் இந்த நிலைமையானது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான நிலைமையாகும். இந்த நெருக்கடியினுடைய விளைவுகளை இந்த உலகம் உணர்வதற்கு இன்னும் ஆரம்பிக்கவில்லை. உண்மையில் இந்த நெருக்கடியினுடைய விளைவுகளில் இருந்து உலகத்திலே உள்ள எந்த ஒரு நாடும் தப்பிக்கவே முடியாது. உலகிலே உள்ள ஒட்டுமொத்த நாடுகளும் இந்த நெருக்கடியினுடைய பாரதூரமான விளைவுகளை அனுபவிக்கப் போகின்றார்கள். இந்த போரினால் ஏற்பட போகும் உண்மையான விளைவுகளை இன்னும் 1-2 வாரங்களுக்குள் அல்லது ஒரு மாதத்திற்குள்ளே ஒட்டுமொத்த நாடுகளும் உணர்ந்து கொள்வார்கள். மேலும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அபாய கட்டத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம் என சர்வதேச எரிசக்தி முகாமையினுடைய தலைவர் ஒட்டுமொத்த உலகுக்கும் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். உண்மையிலேயே நாங்கள் ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாடும் தற்போது இந்த பேரழிவை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம் என்பது தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகும் நெருக்கடிகளை எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம் என்பது தெரியாமல் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு நாளாக பலஸ்தீனிய பிரச்சனையை ஒரு சாதாரண பலஸ்தீனிய மக்களுடைய பிரச்சனையாகவே அனைவரும் பார்த்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களுடைய நிலங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கு நினைக்கின்றது. இதற்கமைவாக பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் போராடுகின்றார்கள். பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவாக எதிர்ப்பற்றுக்கள் போராடுகின்றார்கள். எதிர்ப்பற்றுக்களோடு ஈரானும் முழுமையாக களமிறங்கி போராடுகின்றது. இவர்களுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இது இவர்களுடைய யுத்தமாகவே இருக்கின்றது. எங்களுக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. நாங்கள் இந்த யுத்தத்தை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை என அதிகளவான நாடுகள் இந்த பலஸ்தீனிய பிரச்சனையை இவ்வாறு தான் அணுகினார்கள். ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான முஸ்லிம்கள் கூட பலஸ்தீனிய பிரச்சனையை இந்த உலகத்தினுடைய முதன்மை பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளவில்லை. பலஸ்தீனிய பிரச்சனையை பலஸ்தீனிய தேசத்திற்குள் மாத்திரம் சுருக்கிக் கொண்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் காசாவிலே குண்டுகளை வீசி பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதன் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்திற்கும் எங்களுடைய நாட்டிற்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என நினைத்தார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் கொன்று குவிக்கப்படுவதனால் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என அதிகமான நாட்டு தலைவர்கள் எண்ணினார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய குழந்தைகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் பெண்களையும் படுகொலை செய்யும் போது வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்காமல் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்தார்கள். பலஸ்தீனிய குழந்தைகள் இனப்படுகொலை செய்யப்படும் போது அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு அதிகளவான நாடுகள் ஒன்றுபடவில்லை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்கு கூட அதிகளவான
அதிகளவானோர் முன்வரவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பலஸ்தீனிய பிரச்சனை ஒரு முதன்மை பிரச்சனையாக இருக்கவில்லை. பலஸ்தீனிய பிரச்சனையை அவர்கள் முதன்மை பிரச்சனையாக கருதவில்லை. இந்த உலகத்தினுடைய முதன்மை பிரச்சனையே பலஸ்தீனிய பிரச்சனை தான். ஒடுக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களின் ஒட்டுமொத்த நிலமும் மீட்டெடுக்கப்படாமல், பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப் பெறாமல் இந்த உலகம் அமைதியாக இருக்காது என்பதனை அதிகளவானோர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தற்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பலஸ்தீனிய பிரச்சனை தான் முதன்மை பிரச்சனை என்பதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் தடுத்து நிறுத்துவதற்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒன்றுபட்டிருந்தால் இன்று இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒட்டுமொத்த உலக சமூகமும் ஒன்றிணைந்திருந்தால் இன்று இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. 2.5 வருடங்களாக காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் போது 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் குழந்தைகளும் பெண்களும் இனப்படுகொலை செய்யும் போது 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களும் குழந்தைகளும் பெண்களும் இனப்படுகொலை செய்யப்படும் போது வாய்மூடி மௌனமாக இருந்தவர்கள் தற்போது அந்த மௌனத்திற்கான விலைகளை அனுபவிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அடிமை அரபு நாடுகள் தற்போது மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக, பொருளாதார ரீதியிலான முன்னேற்றங்களை உறுதி செய்வதற்காக, தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய சொத்துக்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு உடன்படிக்கைகளை முடித்தார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதிலிருந்து பின்வாங்கி பலஸ்தீனிய மக்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதில் இருந்து பின்வாங்கினார்கள். பலஸ்தீனிய மக்களை முழுமையாக கைவிட்டார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் தேவையில்லை, எங்களுடைய நாட்டின் பொருளாதாரம் தான் எங்களுக்கு முக்கியமானது, எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது எங்களுடைய எதிர்காலத்திற்கு சிறந்ததாக இருக்கும், இதனால் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அமெரிக்காவோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் உடன்படிக்கைகளை மேற்கொள்வோம், இதற்காக பலஸ்தீனிய காரணத்தையும் நாங்கள் பலி கொடுப்போம் என்கின்ற நிலைப்பாட்டையே அடிமை அரபு நாடுகள் எடுத்திருந்தார்கள். இதற்கமைவாகவே பலஸ்தீனிய மக்களின் முதுகில் குத்தினார்கள். மேலும் இதற்கான விளைவுகளையே தற்போது அடிமை அரபு நாடுகள் அனுபவிப்பதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். பலஸ்தீனிய பிரச்சனை, பலஸ்தீனிய காரணம் அவர்களுக்கு முதன்மை பிரச்சனையாக இருக்கவில்லை. அவர்களுடைய பொருளாதாரமே அவர்களுக்கு மிகப்பெரியதாக இருந்தது. இதனாலேயே தற்போது அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளன. அவர்கள் எந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பலஸ்தீனிய மக்களுடைய முதுகில் குத்தினார்களோ அதே பொருளாதாரம் தற்போது பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடிமை அரபுகளின் பொருளாதாரம் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில், பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்சழுத்தங்களை வழங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை விட பலஸ்தீனிய காரணம் தான் எங்களுக்கு முக்கியத்துவம் என்று கருதி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பொருளாதார ரீதியிலான உச்சழுத்தங்களையும் வழங்கி பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை முதன்மைப்படுத்தி இருந்தால் தற்போது இந்த அடிமை அரபு நாட்டு தலைவர்களுக்கு அடிமை அரபு நாட்டின் பொருளாதாரத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பலஸ்தீனிய காரணத்திற்காக இவர்கள் ஒன்றுபட்டிருந்தால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிரான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இன்று இந்த அடிமை அரபு நாடுகளின் பொருளாதாரத்திற்கு இவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்குமா? இப்படியான நிலைமையில் அரபு நாடுகளின் பொருளாதாரத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு தான், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை அளிக்கும் நோக்கத்தோடு தான் ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஈரானின் தாக்குதல்களினால் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் பொருளாதாரமே அளிக்கப்படுகின்றது என அடிமை அரபு தலைவர்களுடைய பக்தர்களும், அடிமை அரபு தலைவர்களின் பணத்திற்காக, ரியாலுக்காக சேவை செய்யும் மத தலைவர்களும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அரபு நாடுகளின் பொருளாதாரத்தை அளிப்பது தான் ஈரானினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்றும் அடிமை அரபு தலைவர்களின் பணத்திற்காக கூச்சலிடும் மத தலைவர்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். அடிமுட்டாள்களே, ஈரான் அரபு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைக்கவில்லை, அரபு நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை சிதைக்கவில்லை. இது பலஸ்தீனிய மக்களுடைய சாபம், பலஸ்தீனிய மக்களுடைய பிரார்த்தனை மற்றும் பலஸ்தீனிய குழந்தைகளுடைய கண்ணீர் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? ஸ்டார்பக்ஸ், பெப்சி, கொக்கா கோலா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களின், அமெரிக்க நிறுவனங்களின் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலமாக அதிலே கிடைக்கக்கூடிய லாபத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு பயன்படுத்துகின்றது. இதனால் நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை நாங்கள் முற்றாக தடை செய்ய வேண்டும். இந்த நிறுவனங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடாது என்று பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றீர்களே. அப்படி என்றால் அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி, இன்னும் ஏனைய வளங்களையும் பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய லாபத்தினை, பல பில்லியன் டாலர்களை, பல டிரில்லியன் டாலர்களை அமெரிக்காவுக்கு வழங்குகின்றார்களே.
அமெரிக்காவினுடைய நிறுவனங்களோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களோடும் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எண்ணெய் வளத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தையும் ஏனைய வளங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தையும் இவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்களே. இந்த லாபங்களை பயன்படுத்தி பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்வதற்கான ஆயுதங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் உற்பத்தி செய்கின்றதே. பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஆயுதங்களில் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களின் லாபங்கள் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? அடிமை அரபு தலைவர்கள் $1 trillion டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருப்பதன் மூலமாக அரபு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை பயன்படுத்தி அவர்கள் பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கின்றார்களே. மேலும் பலஸ்தீனிய களத்திலும் மாத்திரமல்லாமல் சூடானிலும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளிலும் பொதுமக்களை கொன்று குவிக்கின்றார்களே. ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களின் சூழ்ச்சி திட்டங்களை வெற்றி கொள்ளச் செய்வதற்காக பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவிகளை வழங்குகின்றார்களே. ஸ்டார்பக்ஸையும் பெப்சியையும் கொக்கா கோலாவையும் தவிர்க்கக்கூடிய உங்களினால் இந்த நிறுவனங்கள் லாபம் அடைவதன் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள் என்று கூறக்கூடிய நீங்கள் ஏன் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை பயன்படுத்தி ஏனைய வளங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பலஸ்தீனிய மக்களையும் ஏனைய மக்களையும் கொன்று குவிக்கின்றது என்பதனை புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் ஈரான் அடிமை அரபு நாடுகளின் பொருளாதாரத்தை சிதைக்கவில்லை. ஒடுக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களின், சூடானிய மக்களின், யெமன் மக்களின், இன்னும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களின் சாபமும் பிரார்த்தனைகளுமே தற்போது இந்த அரபு நாடுகளுடைய பொருளாதாரத்தை சிதைத்து வருகின்றன. இனப்படுகொலைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருளாதாரம் ஒரு பொழுதும் உறுதியானதாக இருக்காது. மேலும் இறைவன் அந்த பொருளாதாரத்தை ஒரு பொழுதும் விட்டு வைக்க மாட்டான். மேலும் இது அடிமை அரபு நாடுகளுக்கு ஆரம்பம் மாத்திரம்தான். இதற்கு பிறகு இந்த உலகம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாகவும் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அனுபவிக்க போகும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாகவும் அல்சா ஆய்வு மையம் மிக முக்கியமான ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருந்தது. தற்போது இந்த உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெயானது 3 வாரத்திற்குள் $65 இருந்து $126 வரையில் உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையங்கள், மின் உற்பத்தி தளங்கள் தாக்கப்பட்டால் கச்சா எண்ணெயினுடைய விலையானது நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துவிடும். வரலாற்றிலேயே நாங்கள் எதிர்பார்க்காத விலை உயர்வை அடையும். அதே போன்று எல்என்ஜி எரிவாயின் விலையேற்றமும் பல மடங்கினால் அதிகரித்துவிடும். கத்தாரினுடைய எல்என்ஜி தளம் தாக்கப்பட்டதிலிருந்து, ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டதிலிருந்து சர்வதேச சந்தையில் எல்என்ஜியினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. ஐரோப்பாவிலே எரிவாயுவின் விலையானது 2 மடங்கினால் அதிகரித்துள்ளது. இப்படியான நிலைமையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளும் எரிசக்தி கட்டமைப்புகளும் தாக்கப்பட்டால் ஐரோப்பாவிலே விலை 4 மடங்கினால் அதிகரித்துவிடும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி தளங்கள் தாக்கப்படுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அவை தாக்கப்படாமல் இந்த போர் 2 மாதங்களுக்கு நீடிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் சமனானதாகும். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரானது உலகளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய மந்த நிலையை உருவாக்கியுள்ளது. இனி இது ஒரு அபாயம் அல்ல, இது ஒரு பயண பாதையாகும். நாங்கள் உலகளாவிய மந்த நிலையை நோக்கி பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் 3 வாரங்களுக்கு இழுத்து மூடப்பட்டிருப்பது ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சியின் 1.3% குறைத்து விட்டது. மேலும் இந்த போர் நீடிக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் உலகினுடைய பொருளாதார வளர்ச்சி படிப்படியாக குறைந்து வருகின்றது. இதே நேரம் எரிசக்தி தளங்களும் மின்சார உற்பத்தி தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டால் இந்த நிலைமையானது வேகமாக எங்களை வந்தடைந்துவிடும். ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒரு பெரல் கச்சா எண்ணெயினுடைய விலையானது $140 அடையும் போது இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும். தற்போது இந்த திருப்பு முனையை நோக்கித்தான் அனைத்தும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பெரல் கச்சா எண்ணெயினுடைய விலையானது $140 அடைந்ததும் ஒட்டுமொத்த உலகத்திலும் பொருளாதார திருப்பு முனை ஏற்பட்டுவிடும். இந்த பொருளாதார திருப்பு முனையினால் யூரோ மண்டலம் உருவாக்கப்பட்டு இங்கிலாந்தும் ஜப்பானும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொள்ளும். மேலும் இது ஒரு டொமினோ எஃபெக்டாக அனைத்து நாடுகளையும் தாக்கும். மேலும் இவ்வாறு ஒரு பெரல் கச்சா எண்ணெய் $140 அடைவது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்கும் கட்டமாகும். மேலும் இது அமெரிக்காவினுடைய டாலர்களிலும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். இதுவும் ஒரு டொமினோ எஃபெக்டாக எல்லா நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் சிதைக்கும். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மின்சக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மின்சக்தி எரிசக்தி கட்டமைப்புகளை ஈரான் தாக்கினால் இந்த நிலைமைகள் 1-2 வாரங்களுக்குள் எங்களை வந்தடைந்துவிடும். 1-2 வாரங்களுக்குள் கச்சா எண்ணெயினுடைய விலையானது $140 தாண்டிவிடும். ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார திருப்பு முனையும் வேகமாக ஆரம்பித்துவிடும்.
அடுத்ததாக இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்குகின்றது. இதுவரை காலமும் இந்த உலகம் அனுபவிக்காத ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்குகின்றது. உண்மையில் இது ஒரு மௌனமான ஆயுதமாகும். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து உலகளாவிய மௌன ஆயுதமான பஞ்சநிலை ஆயுதத்தினை ஆக்டிவேட் செய்துவிட்டார். உலக நாடுகள் எண்ணெயை களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதை போன்று விவசாயத்திற்கு தேவையான உரத்தை களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதில்லை. மேலும் தற்போதைய நிலைமையில் சீனா அதனுடைய உர ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது. ரஷ்யாவும் பெலரஸும் அவர்களுடைய உர ஏற்றுமதியை கட்டுப்படுத்துகின்றார்கள். ஏற்பட போகும் மிகப்பெரிய உர பற்றாக்குறையை பசலை பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு தற்போது இவர்கள் உர ஏற்றுமதியை நிறுத்திவிட்டார்கள். அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாகத்தான் 85% பொலியெத்திலீன் விநியோகம் செய்யப்படுகின்றது. உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் உற்பத்திகளுக்கும் இந்த பொலியெத்திலீன் மிக முக்கியமானதாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாகத்தான் இந்த உலகுக்கு தேவையான 85% பொலியெத்திலீன் நகர்த்தப்படுகின்றது, விநியோகம் செய்யப்படுகின்றது. ஆனால் இன்று இவை அனைத்து முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டன. ஹெர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு விட்டது. இதனால் உலகளாவிய ரீதியில் உர தயாரிப்பு பசலை தயாரிப்பு முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். இன்னும் 2 வாரங்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உர தயாரிப்புகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். அதே போன்று இந்த உர தயாரிப்பிலே நைட்ரஜன் வாயு மிக முக்கியமானதாகும். நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரமே தயாரிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு LNG தேவைப்படுகின்றது. கத்தாரினுடைய LNG தளம் தற்போது சிதைக்கப்பட்டுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருப்பதனால் LNG விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. எனவே LNG இல்லாமல் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு உரத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது. மேலும் இந்த 3 வாரத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளினால் அடுத்த 6 மாதத்திற்குள் மிகப்பெரிய பஞ்சத்தை உலகம் எதிர்கொள்ளும். மேலும் இந்த நிலைமை பல மாதங்களுக்கு நீடித்தால் பல வாரங்களுக்கு நீடித்தால் உலகிலே ஏற்பட போகும் பஞ்சத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தற்போது இந்த போர் நிறுத்தப்பட்டாலும் கூட இன்னும் 6 மாதத்தில் ஒட்டுமொத்த நாடுகளும் பஞ்சத்தை எதிர்கொள்வார்கள். எனவே இந்த போரின் விளைவாக எவ்வளவு மிகப்பெரிய பஞ்சத்தை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதனை நினைத்து பாருங்கள். அதே போன்று சர்வதேச எரிசக்தி நிறுவனம் 400 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்களை வெளியிட்டிருந்தது. ஐரோப்பிய நாடுகள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருந்த எண்ணெய்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 400 மில்லியன் எண்ணெய் பீப்பாய்களும் இன்னும் 20 நாட்களுக்கு பிறகு தீர்ந்துவிடும். மேலும் 20 நாட்களுக்கு பிறகு எண்ணெயினுடைய வெளியேற்றம் பல மடங்கினால் அதிகரிக்கும். இதனால் ஏற்பட போகும் விளைவுகளை ஒட்டுமொத்த உலகமும் அனுபவிக்கப் போகின்றன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலரும் ஒரு செயின் ரியாக்ஷன் மூலமாக முழுமையாக வீழ்ச்சியை நோக்கி நகரும். எண்ணெய் விலையேற்றத்தோடு LNG விலையேற்றத்தோடு அமெரிக்காவினுடைய நிதி நிறுவனங்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படும். இதனால் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படும். அமெரிக்க மத்திய வங்கியினுடைய பொண்டுகளை வாங்கியிருக்கக்கூடிய நாடுகள் அவற்றை விற்பனை செய்ய முற்படுவார்கள். இதன் போது டாலர் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். மேலும் டாலரை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். எனவே இந்த போரானது ஒரு மிகப்பெரிய பேரழிவை நோக்கி மிகப்பெரிய பஞ்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு இந்த உலகம் இருந்ததை போன்று இருக்காது. அல்-அக்ஸா வெள்ள போரானது இறுதி போரினுடைய ஆரம்பமாகும். மேலும் நாங்கள் இந்த இறுதி போரினுடைய 3வது வருடத்திலே இருக்கின்றோம். இறுதி போரினுடைய ஆரம்ப கட்ட அபாயத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். பலஸ்தீனிய பிரச்சினை முதன்மை பிரச்சனையாக கருத்தில் கொள்ளப்பட்டு பலஸ்தீனிய மக்களுடைய சுதந்திரத்திற்காக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய நிலமானது முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. எனவே இதற்கு பிறகு நானும் நீங்களும் ஒட்டுமொத்த விளைவுகளையும் சந்திக்க வேண்டி ஏற்படும். இந்த இறுதி போரினுடைய விளைவுகளில் இருந்து யாராலும் தப்பிக்கவே முடியாது. பலஸ்தீனிய நிலம் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்க பெறும் வரை இந்த இறுதி போரானது தொடரத்தான் போகின்றது. மேலும் இந்த இறுதி போரினுடைய முடிவு உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவற்றை பற்றி நான் இங்கு குறிப்பிடவில்லை. இருப்பினும் நாங்கள் இந்த பாதையில் தான் பயணிக்கின்றோம் என்பதனை நீங்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அத்தோடு ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த காணொளி மிக முக்கியமான காணொளி என்பதனால் ஈரானின் தாக்குதல் தொடர்பான இன்னும் சில முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் பதிவிடவில்லை. அடுத்த காணொளியில் அவை தொடர்பாக முழுமையாக பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.